வண்டி திணறக்கூடாது. உழவு நைஸாக ரொட்டேட்டர்லாம் உழவு நைஸாக வரணும். 9.5 பாயிண்ட் போட்டாலும் முன்னாடி ஃப்ரண்ட்டு தூக்கக்கூடாது, பிடிச்சி போயிட்டு இருக்கணும். சும்மா போட்டுக்கிட்டு அறக்கக்கூடாது. எங்கேயாவது கலப்பை சொருவினாலும் வண்டி தானாக மூவ் ஆகணும். கலப்பை எங்கேயாவது போயிட்டு அப்படி மண்ணில் சொருவிச்சுனாக்கா லிவரை தூக்கி போகக்கூடாது. கையை வைக்காமல் வண்டி கலப்பை தூக்கி ஆட்டோமேட்டிக் முன்னாடி போகணும். அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குதுங்க. வேறு எந்த கம்பெனி வண்டிலையும் கிடையாது. வர வண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் பவர் ஸ்டாரிங் விட்றாங்க. ஆனால் இந்த வண்டி வந்து கட் ஆகிற அளவுக்கு வேறு எந்த வண்டியும் கட் ஆகாதுங்க. ஃப்ரண்ட் வீலு அவ்வளோ சூப்பராக கட் ஆகுது. அதனால தான் பிரேக்கு வேலை இல்லைன்னு சொன்னது. இப்போ சுராஜ் மகேந்திரா மற்றதெல்லாம் போய்ட்டு வண்டி இப்படி கலப்பை கீழே போனதுன்னா லைட்டாக தூக்கணும். அந்த வேலை இல்லை. எப்போதும் வண்டி ஓட்டினாலும் அலுப்பு இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உக்கு பெட்டெலாம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பெனியில் ஒரு சில டீலருங்க கொடுக்க மாட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. மெயினாக 9.5 பாயிண்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. ரொட்டேட்டருக்குலேருந்து 5 பாயிண்ட்டு 9 பாயிண்ட்டு இந்த உழவு சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும். நம்ம அனுபவத்தில் நான் எந்தெந்த வண்டி ஓட்டிருக்கிறோங்கிறது தெரியும். எப்படிலாம் சுட்டுருக்குதுன்னு தெரியும். கால் சூடு தாங்க முடியாமல் சீட்டு மேலாம் வச்சுக்கிட்டு சப்பளம் கோழி போட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் உட்காந்துட்டு ஓட்டிருக்கிறேன் சூடு தாங்க முடியாமல். இதில் அந்த ஒரு பிரச்சனை இல்லை. அவன் வச்சுக்கிற வண்டி அவன் பெருமையாக பேசுவான். நான் அப்படி இல்லை, நான் எல்லா வண்டியும் ஓட்டினாலும். அதனால எனக்கு வந்து இது நல்லா இருக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் பாடிவள்ளல், சோழபாண்டியபுரம், திருக்கோயிலூர் தாலுக்கா. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் ஹீரோ 50 பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கன்னா, இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, எந்த ஷோரூமில் எடுத்தீங்கண்ணா? அநேகம் மோட்டார்ஸ் திருக்கோயிலூரில் தான் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமான அந்த டிராக்டர் ஃபீல்டில் இருக்கீங்க? நாம் வந்து என் வயசே டிராக்டரில் தான் ஓடிட்டு இருக்குது, மோட்டாரில் தான் போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. இப்போ அவ்வளோ இதில் இருக்கீங்கண்ணா. 49 வயசு ஆகுது. டிராக்டர் இல்லாத நான் இல்லாத டிராக்டரில் அப்படி தான். ஏற்கனவே நம்ம நிறைய கம்பெனி வண்டிலாம் வச்சு ஓட்டிருக்கிறோம். மகேந்திராவிலேருந்து சோனாலிகா, சுராஜ் எல்லாமே ஓட்டினால தான். அந்த வண்டிக்கெலாம் பார்க்கும்போது இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வண்டி ஓட்டிருக்கீங்கன்னா, அதாவது அந்த வண்டி காட்டிலும் இந்த வண்டியில் அந்த டிராக்டர் கூட இதில் என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கண்ணா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுறது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கணும்னா உடம்பு வலிக்காமல் ஓட்டுறதுன்னு கிடையாது. பாயிண்ட் இந்த 9 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்லாம் போட்டோம்னா சில வண்டி வந்து அறக்கும், போயிட்டே இருக்கும். சில டைமில் வந்து கலப்பை ரொம்ப ஆரமாக போச்சுன்னாக்கா லிவர் தூக்குனா தான் போகும், சக்கரம் சுற்றும். ஆமாம் சுற்றும். இதில் அந்த டென்ஷன் இல்லை. நமக்கு வந்து எந்த அளவுக்கு டீப்பு போகணும்னு சொல்லி கலப்பை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது பாட்டும் போயிட்டே இருக்குது. ரெண்டாவது சுற்றில் வந்து நிலத்தில் ஓட்டும் போது பிரேக் அணைக்க வேண்டியதில்லை. இதில் தேவையில்லாத பிரேக் அணைக்கிற வேலை கிடையாது. வண்டி நல்லா கட் ஆகுது. பிரேக்கு வேலையே கிடையாது, அது பாட்டும் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இப்போ பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு சொன்னீங்கன்னா என்ன வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க? நான் ஈச்சர். ஓகே. இப்போ ஈச்சருக்கும் இதுக்கும் பார்க்கும்போது என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னண்ணா? எக்ஸ்சேஞ்சுங்கிறது நான் ஈச்சருக்கு முன்னாடி நியூலாண்டு வச்சுருந்தேன். அது வந்து வண்டி ரொம்ப இதாகிடுச்சுன்னு, பழசாக லோ மாடலாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஈச்சர் எடுத்தேன். ஈச்சர் எடுத்து ஒரு வாரம் கூட ஓட்ட முடியல. அதனால நான் இதை மாற்றிட்டேன். இந்த வண்டி பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் புது வண்டி சேனட்டாக தான் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி, இதுக்கு மேலே சேனட்டாக வாங்கி நம்ம அதுக்கு சரி பண்ணிட்டு அந்தில் கட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புது வண்டி எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இப்போ சூஸ் பண்ணும்போது தான் எனக்கு பவர் ட்ராக்கை பற்றி இதாகும் வந்தது, ஐடியா வந்து. ஓகேண்ணா. இப்போ ஷோரூமில் சொன்ன மாதிரி மொத்தத்தில் டிராக்டர் இருக்குங்களா? இப்போ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் இவ்வளோ தரும், இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ அதை மாதிரி உங்களுக்கு இருக்குங்களாடா? சூப்பராக இருக்குது. அவங்க சொன்னதை விட எனக்கு தெரியும் அந்த வண்டி பற்றி. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஓட்டிருக்கிறோம் அந்த வண்டி. நம்ம வாங்கினது இல்லை, அடுத்த பார்ட்டி வண்டியை எடுத்து நம்ம ஓட்டிருக்கிறோம். அதனால இது பர்ஃபார்மன்ஸ் தெரியும் எனக்கு. இந்த வண்டியை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. தெரியாததால தான் இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், மைலேஜ் எப்படி தரும் அப்படிங்கிறது தெரியல. அவங்க இப்போ இந்த மாதிரி ஏதாவது நம்ம எனக்கு வந்து நான் வண்டி வச்சுருக்கேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவன் வந்து உன் வண்டி நான் எடுத்து போய் ஓட்டி பார்க்குறேன், ஒரு 2 ஏக்கர் நான் உழவு ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓட்டி பார்த்தானா தான் தெரியும். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 4 பேருக்கு சொல்கிறேன். இப்போ நாளைக்கு கூட போகுது, என் ஃப்ரெண்டுக்கு போகுது, எடுத்து போய் ஓட்டுப்பா, டீசல் போட்டு ஓட்டி கணக்கு பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறான். ஏற்கனவே நீ வந்து அந்த ஆள் வந்து சுவராஜ் வச்சுருக்காப்புல, இந்த வண்டி நீ ஓட்டி பாருன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிலர் வண்டி எடுக்கிறவங்க சொல்லி கொடுத்து பார்க்கணும். இப்போ தம்பி நான் பக்கத்து உள்ளாரன் அப்படி தான் சுராஜ் தான் வச்சுருந்தான். நீ இந்த மாதிரி இந்த வண்டி எடுறான்னா எடுத்து இப்போ நல்லா இருக்குது, நல்லா ஓட்டிகிட்டு இருக்கான், ரொட்டேட்டர் நல்லா போகுது, டீசல் மைலேஜும் பரவாயில்லங்கிறான்.
மக்களுக்கு வந்து அவனுக்கு அது இதில் என்னென்ன இருக்குதுன்னு அனுபவம் பூர்வமாக இப்போ நான் எடுத்துருக்கிறேன்னா நான் என்கிட்ட இருந்து அவங்க எடுத்து ஓட்டி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஓட்டி பார்த்து அனுபவப்பட்டால் தான் தெரியும். சும்மா சொல்லுவாங்க, அவன் வச்சுக்கிற வண்டி அவன் பெருமையாக பேசுவான். நான் அப்படி இல்லை, நான் எல்லா வண்டியும் ஓட்டினாலும். அதனால எனக்கு வந்து இது நல்லா இருக்கு எல்லாத்தோட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து என்னன்னாக்கா கலப்பை மாட்டி நம்ம எந்த உழவாக இருந்தாலும் நல்லா போகணும், வண்டி திணறக்கூடாது. உழவு நைஸாக ரொட்டாட்டர்லாம் உழவு நைஸாக வரணும். 9.5 பாயிண்ட் போட்டாலும் முன்னாடி ஃப்ரெண்டு தூக்கக்கூடாது, பிடிச்சி போயிட்டு இருக்கணும். சும்மா போட்டுக்கிட்டு அறக்கக்கூடாது. எங்கேயாவது கலப்பை சொருவினாலும் வண்டி தானாக மூவ் ஆகணும். கலப்பை எங்கேயா போயிட்டு அப்படி மண்ணில் சொருவிச்சுனாக்கா லிவரை தூக்கி போகக்கூடாது. கையை வைக்காமல் வண்டி கலப்பை தூக்கி ஆட்டோமேட்டிக் முன்னாடி போகணும். அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குதுங்க, வேறு எந்த கம்பெனி வண்டிலையும் கிடையாது. இந்த சென்ட்ரு கை பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் அப்படி உக்கு மாதிரி கம்பி மாதிரி கொடுத்து அப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை கொடுத்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காரு. இது வந்து லைஃப் லாங் இருக்கும். சும்மா ஒரு கம்பி கொடுத்து புது வண்டியில் வரும்போது ஒரு 4 மாதம் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீண்டுக்கிட்டு தொங்கிக்கிட்டு கீழே தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உக்கு பெட்டெலாம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பெனியில் ஒரு சில டீலருங்க கொடுக்க மாட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு, அநேக மோட்டாரில் போட்டு கொடுக்குறாரு அவர். ஏன்னா சரி வெறும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த சென்ட்ரு கையும் அதே மாதிரி நல்லா ஹெவியான கையும் நல்லா கனமாக இருக்குது. எடுத்தாலும் அவர் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பெண்ட் ஆகாமல், டிப்பர் தூக்குனாலும் சென்டரில் பெண்ட் ஆகாமல் ஹெவியாக கொடுத்துருக்காரு. ரெண்டாவது இந்த வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க, பெரிய வீல் ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ சுராஜிலாம் ஒரு சில வண்டியிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் கிடையாது, பேரிங்க்கு வந்து கிரிஸ் அடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து டேரெக்டாக ஆயில் கொடுத்துருக்காரு, கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. கிரிஸ் அடிக்கிற வேலையே கிடையாது, பார்க்கவே தேவையில்ல. ஏன்னா இப்போ வண்டி எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மெயினாக வந்து ஃப்ரண்டில் பார்ப்பாங்க, சைடில் அந்த கிளர்ச்சி அது இருந்தால் கிரிஸ் அடிக்க பார்ப்பாங்க. இதில் இந்த பெரிய வீலுக்கு ஞாபகம் வராது, அவங்களுக்கு விட்ருவாங்க. அப்படியே ஓட்டினா பேரிங் போயிடும். பேரிங் போய் அப்புறம் ஆயில் சீல் போய் பிடிங்கிட்டு அப்புறம் கட்டிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நானே பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய வண்டிலாம் பார்த்துருக்குறேன். இதில் அந்த டென்ஷன் கிடையாது, இந்த பெரிய வீலுக்கு கிரிஸ் அடிக்கணுங்கிற டென்ஷன் கிடையாது. நான் மட்டும் ஓட்டிருக்கலாம், ஏன்னா உள்ள ஆயில். இன்னொரு விஷயம் இதில் சொல்ல வேண்டியது, இந்த ஃப்ரண்ட் வீலு, அதாவது அதான் இப்போ கமாண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சிலர் சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் வராது, நான் அனுபவத்தில் தான் நான் சொல்ல முடியும். இந்த பவர் ஸ்டேரிங் இப்போ வர வண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ பவர் ஸ்டேரிங் விட்றாங்க. ஆனால் இந்த வண்டி வந்து கட் ஆகிற அளவுக்கு வேறு எந்த வண்டியும் கட் ஆகாதுங்க. ஃப்ரண்ட் வீல் அவ்வளோ சூப்பராக கட் ஆகுது. அதனால தான் பிரேக்கு வேலை இல்லைன்னு சொன்னது. உழவு ஓட்டும் போது நீங்கள் ரொட்டாட்டர் ஓட்டினாலும் 9.5 பாயிண்ட்டாக ஓட்டினாலும் பிரேக் வேலை இல்லை. ரோட்டில் போகும்போது தான் உங்களுக்கு பிரேக்கு வேலை சூப்பராக கட் ஆகும். கட் ஆகிறதால பிரேக்கு வந்து லைஃப் வருங்க. இது ஃப்ரண்ட் வீலு கட் ஆகலை அப்படின்னா, இப்போ சுராஜெலாம் நான் ஓட்டிருக்கிறேன், சுராஜ் நியூவாலண்டெலாம் ஓட்டிருக்கிறேன் நான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் அணைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்தில் பிரேக்கு போயிடும்னா தேய்மானம் ஆகிடும். சுத்தமாக போகிறதுல தேய்மானமாகும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு அது பாட்டுக்கு புது பிரேக் மாதிரி கிடக்கும். ரோட்டில் போகும்போது தான் அடிக்க போகிறோம் பண்ண மாறோம், உழவுக்கு அது வேலையே இல்லை, அது பாட்டும் கட் ஆகும். அதனால் இது ஒரு பெனிஃபிட்டுங்க. நிறையா இருக்குதுங்க விஷயம். பம்புக்கு வந்து நம்ம ஆயில் பார்க்க தேவையில்ல, அது பாட்டும் சர்க்குலேஷன் ஆகிக்குங்கிறாங்க. டென்ஷன் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் ஏவிஎல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஆமாம். வண்டியோட சவுண்டு எப்படி இருக்குது? சவுண்டு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓவர் சவுண்டும் இல்லை, சவுண்டே இல்லை அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. இல்லை, சவுண்டு இல்லாமல்லாம் இல்லை, சவுண்டு இருக்குது. அந்த வேலைக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் இடம் ஆல்ரெடி ஓட்டிருப்பீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய டிராக்டர் வச்சு ஓட்டிருப்பீங்க. இப்போ இந்த டிராக்டர் ஓட்டுறதுக்கும் அந்த டிராக்டர் ஓட்டுறதுக்கும் டைமிங் எவ்வளோ மிச்சமாகுதுண்ணா? ஏன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? டைமிங் வந்து அதாவது சில பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். டைமிங் இதில் மிச்சமாகும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது வண்டி டிராக்டர் ஓட்டுறவங்களுக்கு இது தெரியும். இப்போ ஈச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். ஃபாஸ்ட்டாக போனால் ஒரு 6 இன்ச்சு கேப்பு, ஒரு கத்திக்கும் 6 இன்ச்சு 7 இன்ச்சு விட்டு கொத்துனா அது பின்னாடி பார்த்தீங்கன்னா கொள்ளைக்காரங்க, நான் வாடகைக்கு ஓட்டுறேன், கொள்ளைக்காரன் என்ன பண்ணுவோம், போயிட்டு மண்ணை சீச்சு பார்த்தானாக்க உழவு பேர்ந்துருக்காது. அதாவது நல்லா நைஸாக இருக்கணும், கட்டியாக பேர்த்து போயிடும். அப்போ என்ன இந்த மாதிரி ஓட்டிருக்கிறா, பில்லு அருகில் மண்ணை நல்லா நைஸாக வெட்டலாமாங்க. இதில் ரொம்ப நைஸாக வரும். ஓகேண்ணா. உழவு நல்லாயிருக்கும். ரொட்டாட்டர் ஒரு நிலத்துக்கு போய்ட்டு வாடகைக்கு போகிறோம்னா நிலத்துக்காரங்க எதுவும் இந்த வண்டியாக ஓட்டுருந்தோ இது என்ன உழவு சரியில்லைன்னு குறை சொல்ல மாட்டாங்க, நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. மெயினாக 9.5 பாயிண்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. ரொட்டாட்டருக்குலேருந்து
5 பாயிண்ட் 9 பாயிண்ட் இந்த உழவு சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும். டிப்பருக்கும் அதே மாதிரி சூப்பராக இருக்குது. பொட்டி போட்டு ஓட்டினாலும் அருமையாக இருக்கும். வண்டி இழுத்துறணும், எங்கேயாவது போயிட்டு சும்மா போட்டு இழுத்து வண்டி மேலே வரும்போது அப்படியே திணறி ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. இது அப்படி இருக்காது, பிடிச்சி ஈத்துட்டு வரும். அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகிதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஆனால் உங்கள் ஏரியாவில் வந்து மண் எதை மாதிரி தன்மை கொண்டு எதை மாதிரி மண்? எல்லா மண்ணுமே இருக்குங்க. செம்மண் இருக்குது, மணல் இருக்குது. கொஞ்சம் அப்படி தள்ளி போனோம்னா இந்த கருமண்ணுன்னு சொல்லுவாங்க, கரிமண், வழக்காட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டி கட்டியாக வரும். அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி நின்று போகணும். நின்று போனால் தான் நைஸாக இருக்கும் உழவு. சும்மா கிடுக்குன்னு போயிடுச்சுன்னா, இப்போ என் வண்டி வந்து 1 மணி நேரத்தில் ஓட்டுறோம் அப்படிம்பாங்க. 1 மணி நேரத்தில் இந்த வண்டியும் ஓட்ட முடியும். அது கீரை மாற்றி ஓட்டுறது, அந்த மாதிரி ஓட்டும் உழவு நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் எதை மாதிரி எந்த கீரில் போவீங்க, எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுங்க? தகுந்த மாதிரி. ஓகேண்ணா. எல்லாத்துக்குமே தெரியும், டிரைவருங்களுக்கு தெரியும், வண்டி ஓடுறவங்களுக்கு தெரியும். மண்ணுக்கு தகுந்த மாதிரி கீரை மாற்றி ஓட்டுறது. ஒரு களிமண்ணுன்னா இந்த வண்டி செகண்டில் போட்டால் போதும், நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து இன்னும் நைஸாக இருக்கும்னா ஃபஸ்ட்டில் போட்டுனா சூப்பராக இருக்கும். நல்லா ஒரே இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு கீரில் போட்டு ஓட்டணும்னா ஒரே சால் தான் 3000 ரூபா வாங்கியிருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு வாடகைக்கு ஓட்டி. ஆனால் அப்படியே பார் ஓட்டி கரும்பு நட்டுருவாங்க. ஓகே. இப்போ அதை மாதிரி இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வரதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது? ரிவர்ஸ் நல்லா போதுங்களா? நமக்கு சைடு கீர் கொடுத்துருக்காங்க. லோ எடுத்துட்டு ஐயில் வச்சு வந்தோம்னா சூப்பராக வரும். ஓகே. லோவிலே வந்தால் அரைக்கிட்டு தானே வரும். ஓகே. மற்றபடி கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஈஸியாக இருக்குங்களா? பிரேக் எந்த அளவுக்கு பிடிக்குது, நல்லா பிடிக்குதுங்களா? பிரேக்கு வேலையே இல்லை தலைவரை. அது பாட்டுக்கும் இப்போ நம்ம பிரேக் என்ன வேலை, நம்ம அந்த உழவுல போயிட்டு திரும்பல அப்படின்னா பிரேக் அணைப்போம். இதுதான் அது பாட்டுக்கு கட் ஆகுதா. ஓகேண்ணா. பிரேக் வேலையே கிடையாது. ஓகேண்ணா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குங்களா இல்லை ரொம்ப சங்கடமாக இருக்குங்களா? நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது, நல்லா இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, பார்க்குறவங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அது மாதிரி ரொட்டாவேட்டர் வாங்கும்போது 36 யூஸ் பண்ணுறீங்களா இல்லை 42? 42 தான். 36க்குலாம் நமக்கு வேலையே இல்லை. ஓகே. ஓகேண்ணா. ஏக்கர் கணக்கில் ஓட்டுற ஆளுங்க, அதனால 42 அசால்ட்டாக போகும். ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்க வராங்கன்னு நினச்சா நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன சொல்ல நினைக்கிறேன், என்ன காரணத்துக்காக இந்த வண்டி எடுக்கலாம்? பொதுவாக என்ன காரணத்துக்கு மெயினாக இது எடுக்கணும் அப்படின்னாக்கா 9.5 பாயிண்ட் ஓட்டும் போது உங்களுக்கு எவ்வளோ ஆழம் கலப்பை இறங்கணுமோ அப்படி விட்டு அந்த சிவப்பு கலர் லிவரை கட்டிட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு டெப்த் வேணும்னு கட்டிட்டீங்கன்னா, பிளாக் கலர் லிவரை கீழே இறக்கி விட்டு நீங்கள் மட்டும் பாட்டு டேப் ரிக்கார்டை போட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்பியே பார்க்க தேவையில்ல. எங்கேயாவது போய்ட்டு கலப்பை உள்ளே போனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போயிட்டே இருக்கும் வண்டி. இப்போ சுராஜ் மகேந்திரா மற்றதெல்லாம் போய்ட்டு வண்டி இப்படி கலப்பை கீழே போனதுன்னா லைட்டாக தூக்கணும். அந்த வேலை இல்லை. எப்போதும் வண்டி ஓட்டினாலும் அலுப்பு இருக்காது. இப்போ இதே டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இதே 50 ஹெச்பியில் சென்ட்ரல் ஷிஃப்ட் இருக்குது, சைட் ஷிஃப்ட் இருக்குண்ணா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட் எடுத்துருக்கீங்க. இந்த சைட் ஷிஃப்ட் எடுத்ததுக்கு முக்கிய காரணம்னா என்ன வேலைக்காக நீங்கள் எடுத்தீங்க முக்கியமாக? அதாவது பொதுவாக எந்த ஒரு வண்டிக்குமே சைடு ஷிஃப்ட் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வண்டிக்குன்னு இல்லை, எல்லா வண்டிக்கும் பொதுவாக. ஏன்னா குனிய தேவையில்ல. சென்டரில் வந்து இப்போ பெரும்பாலும் வண்டி ஓட்டுறவங்க லுங்கி தான் கட்டிருப்பான். அப்போ கீர் போடுறதுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கும். இது சைடில் நம்ம மாட்டுக்கு போட்டுக்கலாம், குனிய தேவையில்ல, நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், இதில் இந்த லைட்டு இதை பற்றி சொல்லணும். சூப்பர் பவர். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்ல பவராக. நைட்டில் இப்போ உழவு ஓட்டுறோம், ஃப்ரண்ட்லேயும் சரி தான், பேக்லேயும் சரி தான். செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு விஷயம், வண்டி எடுக்கணுங்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இப்போ நான் பேசுகிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ண தேவையில்ல. இந்த வண்டி எல்லா ஏரியாவிலுமே ஓடிட்டு இருக்குது. அவங்க உட்காந்து ஓட்டி பார்க்கட்டுங்க. ஓட்டி பார்த்து அப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. இல்லை கமாண்டு இதில் நீங்கள் போகிறதா கூட வண்டி ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் கமாண்டு போடுங்க. குறை சொன்னாலும் ஒன்று ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம், அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த வண்டி வச்சு தான் பொழப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் ஒரு பொருள் என்ன மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும் வாங்கி அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆதங்கத்தில் நான் இப்போ உங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னதே, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வண்டி எங்கே ஓடுதோ அதை தயவு செஞ்சு ஓட்டி பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், இது ரொட்டாட்டர் ஓட்டி பார்க்கணுமா, என்ன கலப்பை ஓட்டி பார்க்கணுமா, ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிங்க எந்த வண்டி எடுக்கணும்னு. பம்பர் வந்து சில பேர் நான் பார்த்துருக்கேன், லைனில் வண்டி போகிறது எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த பம்பர் இதை கழட்டி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. வீலு மட்டத்துக்கு இதுக்கு போட்டுருவாங்க. சைடில் உழவு ஓட்டும் போது வரப்பில் எங்கேயாவது இடிச்சிரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்க கட்டிக்கிறதானா கட்டிக்கலாம். டயர் வந்து சைடில் கல்லில் எங்கேயா மரத்தில் இடிக்காமல் இருக்குது. டயரு சேஃப்டிக்காக கட்டணும்னா கட்டிக்கலாம், தப்பு இல்லை. இந்த பம்பர் வந்து கம்பெனியில் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நானும் யோசனை பண்ணேன்.
இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எங்கேயாவது போய் இடித்தா மெயினாக வந்து வண்டிக்கு வந்து பேனட்டு லேடியேட்டரும் சேஃப்டி வேணுங்க. இப்போ இந்த பேனட்டு லேடியேட்டர்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா கம்பெனியில் கொடுத்துக்கிற பம்பர் எந்த காரணத்தை மட்டும் கழட்டாமல் இருக்கிறது நல்லது. ஏன் ஒப்பீனியன் அந்த மாதிரிங்க. இது இருக்கும்போது சைடில் அவங்க வேணும்னா பம்பர் கட்டிக்கலாம். ஆனால் இதை எடுத்துகிட்டு தயவு செஞ்சு யாரும் இது கட்ட வேணாம். இதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சேஃப்டி பேனட்டு முதல் கொண்டு சேஃப்டியாக இருக்கும். ஒரு மரத்துலேயோ ஒரு வண்டியிலையோ போயிட்டே இருக்கும், திடீர்னு முன்னாடி போகிறவங்க யாராவது பிரேக் போட்டாலும் ஒரு டிப்பரில் போயிடுச்சாலும் பேனட்டுக்கும் லேடியேட்டருக்கும் சேஃப்டியாக இருக்கும். அது ஒரு கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. சில பேர் அது விவரம் தெரியாமல் இதை கழட்டி போட்டுட்டு இந்த வேறு இப்படி குறுக்கு போடுற மாடலில் கட்டிக்கிறாங்க. அது பேனட்டுக்கும் லேடியேட்டருக்கும் சேஃப்டி இல்லைங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு எட்டு வந்தீங்கன்னா, ஆமாம், இப்போ மற்ற டிராக்டருக்காரங்க இந்த வண்டி பார்த்து என்ன சொன்னாங்க? ஓட்டி பார்த்துருக்காங்களா? பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு வண்டி மாற்றுறேன்னாவே இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா இதில் தோணி இருக்குது, இந்த வண்டியை மாற்றுறான் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஓடுற நீங்கள் ஸ்பீடு எப்படின்னா இருக்குது? அது மாதிரி நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியை அலசுறது போகிறது இல்லை, இடம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னொன்றுங்க, அந்த ஹீட்டு வந்து தெரிலிங்க, காலுக்கு ஹீட்டு வரல. நிறைய வண்டி ஓட்டிருக்கோம், காலுக்கு ஹீட்டு வரும். இன்னொன்று அந்த ஷேடு, இந்த ஏர் இன்ஜினு ஹீட்டு அங்கே வராமல் இருக்குது, ஒரு ஷேடு கொடுத்துருக்காங்க. ஆமாம், சைடில். அது கொடுக்கலனாலுமே ஹீட்டு வராதுங்க. காரணம் வந்து இன்ஜினுக்கும் உட்காந்து டிரைவர் சீட்டுக்கும் ரொம்ப தூரம், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம், அவங்க கம்பெனியில் அந்த ஷேடு கொடுக்கலனாலுமே ஹீட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம அனுபவத்தில் நான் எந்தெந்த வண்டி ஓட்டிருக்கிறோங்கிறது தெரியும், எப்படிலாம் சுட்டுருக்குதுன்னு தெரியும். கால் சூடு தாங்க முடியாமல் சீட்டு மேலாம் வச்சுக்கிட்டு சப்பளம் கோழி போட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் உட்காந்துட்டு ஓட்டிருக்கிறேன், சூடு தாங்க முடியாமல். இதில் அந்த ஒரு பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு.